சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்திய எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. இதையடுத்து இராணுவ நடவடிக்கை நிறுத்தம் செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தானுடன் இந்தியா மேற்கொண்ட வர்த்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. எல்லையில் சட்டவிரோதமாக யாராவது ஊடுருவ முயன்றால் அவர்களை துப்பாக்கியால் சுட அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் குஜராத் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தானியரை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இதுகுறித்து BSF வெளியிட்டுள்ள அறிக்கையில், குஜராத்தின் பனாஸ்கந்தா மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைவதற்கு வேலியை தாண்டி ஒருவர் வந்தார். அவரை எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி எச்சரித்தனர். ஆனால் வீரர்களின் எச்சரிக்கையையும் மீறி அவர் தொடர்ந்து முன்னேறினார். இதனால் பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை சுட்டு வீழ்த்தினர் என்று BSF அறிக்கையில் தெரிவித்துள்ளது.